செய்யப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இந்த இரண்டாவது முறையாக இந்த ட்ரோன் தாக்குதலை வந்து அவர்கள் முயன்று வரக்கூடிய நிலையில முன்னெச்சரிக்கையாக ஜம்மு, அமிர்தசரஸ், சம்பா ஆகிய நகரங்கள்ல முழுமையாக இந்த மின்சாரத்தை துண்டித்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜம்முவினுடைய கிஸ்வார், அக்னூரில் மின் விநியோகத்தை முழுமையாக நிறுத்தி வைத்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜம்முவினுடைய கிஸ்வார் மற்றும் அக்னூர் பகுதிகளில் இந்த மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜம்முவில் இருந்து பல்வேறு நிலைகளை குறிவைத்து, குறிப்பாக ஜம்மு விமான நிலையத்தை குறிவைத்தும், அதே போன்று இந்த அவந்திபுரா பகுதியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தை குறிவைத்தும் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய ட்ரோன் முழுவதுமாக வான் பாதுகாப்பு அமைப்பால் அவர்கள் முறியடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ தாக்குதலுக்கு, இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு தொடர்ந்து உரிய பதிலடி கொடுக்கக்கூடிய நடவடிக்கையில அவற்றை அடித்தொடுக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய F-16 என்ற ரக விமானம் ஒன்றையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருப்பது அந்த தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலை நடத்தி வந்த பாகிஸ்தான் அவர்கள் அனுப்பிய அந்த ட்ரோன் மூலமாக எந்த விதமான பலனும் இல்லை. தொடர்ந்து இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை தடுத்து அதை அழிக்கிறது எனும் நிலையில அவர்கள் ஏவுகணைகளை கொண்டு தாக்குவதற்கும், பாகிஸ்தானுடைய விமானப்படையினை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்துவதற்கும், குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துவதற்கும் முயன்றிருக்கிறார்கள். அந்த தாக்குதலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த விமானப்படையினுடைய F-600 ரக விமானத்தை ஒன்றை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்க தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதே வேளையில இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட, அதே போன்று வான் பாதுகாப்பு அமைப்பால் தடுத்து முறியடிக்கப்பட்ட, அதனால் அழிக்கப்பட்ட இந்த ட்ரோனுடைய பாகங்கள் மற்றும் இது போன்ற ஏவுகணைகள் வந்தால் அவற்றை முறியடிக்கும் நிலையில அவற்றினுடைய பாகங்கள் மற்றும் இந்த பாகிஸ்தான் விமானப்படையினுடைய F-600 ரக விமானம் எங்கு விழுந்திருக்கிறது என்று அவற்றை ஒரு பக்கம் சேகரிக்கக்கூடிய நடவடிக்கைகளும் அந்தந்த பகுதியில இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய, அதற்கு உரிய பதிலடியை அடிக்கக்கூடிய வகையில ஜம்மு காஷ்மீர் மற்றும் இந்த பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் எல்லை பகுதிகளில் உஷார்படுத்தப்பட்டு அங்கு தீவிரமான இந்த எதிர் தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாகிஸ்தான் விமானப்படையினுடைய F-600 ரக விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில இந்த எதிர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் விமானப்படையுடைய போர் விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. ராஜஸ்தான் ஜெய்சால்மரை குறிவைத்து பாகிஸ்தான் மேற்கொண்ட தாக்குதலும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில ஒரு பக்கம் பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர்ல இந்த 3 மாநிலங்களையும் குறிவைத்தது, எல்லையோர மாநிலங்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல். இந்தியா மீதான பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் முயற்சியை இந்திய ராணுவம் மீண்டும் முறியடித்துள்ளது. சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், தொடர்ந்து சொல்லுங்கள். பாகிஸ்தான் மீண்டும் இந்தியாவினுடைய எல்லையோர மாநிலங்களான ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாபை குறிவைத்து தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முயன்று வருகிறார்கள். ட்ரோன் மூலமாக அவர்கள் நடத்திய இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டு இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு S-400 இந்த நடவடிக்கை முறியடிக்கப்பட்டு அவர்களுடைய ட்ரோன்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. இந்த நிலையில பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய F-16 என்ற ரக விமானத்தை பயன்படுத்தி அவர்கள் தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறார்கள். அவற்றையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. அது குறித்த எந்த இடத்தில் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்ற தகவலை இந்திய ராணுவம் விரைவில் அறிவிக்கும். இதற்கிடையில 3 மாநிலங்களிலும் இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து, குறிப்பாக ராணுவ முகாம்களை குறிவைத்து, ராணுவம் முகாமிட்டிருக்கக்கூடிய இடங்களை குறிவைத்தும், விமானப்படையினுடைய தளத்தை குறிவைத்தும் இந்த தாக்குதலை அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் நமது வான்படை இந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக தொடர்ந்து அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த ட்ரோன்கள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு வீழ்த்தப்படுகிறது. அவர்கள் ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் நடத்தலாம் என்றும் முயன்றிருக்கிறார்கள். நேற்றைய இரவு இது போன்ற ஒரு தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் சொல்லித்தான் இந்திய ராணுவம் பாதுகாப்புத்துறை அறிவித்த பிறகுதான் பாகிஸ்தான் இப்படி ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதே இந்தியாவுக்கு
மக்களுக்கு வந்து தெரிய வந்தது. அந்த வகையில வந்து இந்த வான் பாதுகாப்பின் மூலமாக அவற்றை வந்து முழுவதுமாக வீழ்த்தி இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.